ஹலோ மக்களே, இன்றைக்கி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க கேதார்நாத் டெம்பிள் ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். இது இந்தியாவோட 12 ஜோதிலிங்க சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரப்பிரயாக் அப்படிங்கிற மாவட்டத்தில் கேதார்நாத்தில் மந்தாகினி ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் உள்ள கார்வால் சிவாலிக் மலைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்கு. இது பஞ்சபாண்டவர்களால் உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியாரால் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இமயமலையில் மந்தாகினி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக வருடத்துக்கு 6 மாதம் மட்டும்தான் திறந்திருக்கும். அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து தீபாவளி திருநாள் வரைக்கும் தான் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை நாம் கேதார்நாத் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறோம். கேதார்நாத் கோவில் பஞ்ச கேதார தலங்களில் ஒன்று. இந்த கோவிலில் ரோடு வழியாக போக முடியாது. கௌரிகுண்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் மலை ஏறி தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். இங்கே பாண்டவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாகவும் அவங்களே இந்த கோவிலை கட்டியதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் கங்கை ஆற்றோட கிளை நதிகளில் ஒன்றான மந்தாகினி ஆற்றங்கரையோரம் தான் அமைஞ்சிருக்கு. ரிஷிகேஷிலிருந்து 223 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து 3583 மீட்டர் உயரத்தில் உள்ளது. மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு பாண்டவர்கள் அவங்களோட உறவினர்களையே கொன்ன பாவத்தை தீர்க்க சிவபெருமானை தேடியிருக்காங்க. சிவபெருமான் பாண்டவர்களுக்கு காட்சி தராமல் எருது வடிவம் எடுத்து மறைஞ்சிருக்காரு. பீமன் அந்த எருதை பிடிக்க முயற்சி செஞ்சப்போ அது 5 பாகமாக பிரிஞ்சு 5 இடங்களில் போய் விழுந்திருக்கு. அந்த எருதோட கூன் பகுதி விழுந்த இடம்தான் இந்த கேதார்நாத்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளை கடந்து இயற்கை சீற்றங்களையும் பெருவெள்ளங்களையும் தாண்டி கம்பீரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிய சாம்பல் நிற கற்களால் எந்தவித சிமெண்ட்டும் இல்லாமல் இது கட்டப்பட்டிருக்கு. குளிர்காலத்தில் பனி அதிகமாக இருக்கிறதுனால கோவிலோட நடை மூடப்படுது. அப்படி மூடப்பட்டு திரும்ப வெயில் காலத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் அட்சய திருதி அன்னைக்கு தான் நடை திரும்பவும் திறக்கப்படுது. இந்த நடை திறப்பு விழா நாளில் கோவிலோட வளாகம் முழுசுமே பல வண்ண மலர்களால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு இங்கே நடக்கிற மிகப்பெரிய திருவிழாவாக இருக்குது. இந்த நடை திறப்பு விழா நாளில் தான் பக்தர்கள்லாம் ஹரஹர மகாதேவ்னு சொல்லி இங்கே தரிசனம் பண்ண வர்றாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.